கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தெய்வன் எபிசோட் 1750 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 51 அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அன்போடு அழைக்கிறார். என் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், என்னுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருள் இருக்கலாம், தொழிலிலே இருள் இருக்கலாம், வேலையிலே இருள் இருக்கலாம், குடும்பத்தில் சரீரத்தில் இருள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அந்த இருள் மாற வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வர வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருக்குமானால் நீங்கள் வேண்டிக் கொள்வது நிறைவேற்றி தரப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நியாய பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்தார். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை வாசித்தீர்கள் என்றால் அநேக காரியங்கள் நமக்கு ஆண்டவர் கற்றுத் தந்திருக்கிறார். எனவே அந்த வார்த்தைகள் நமக்கு வெளிச்சமாக கிடைக்கும். அந்த வார்த்தைகளிலிருந்து வெளிச்சம் வரும். தொழில் செய்கிறீர்களா, வியாபாரம் செய்கிறீர்களா, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, க்ளோரி. தேவனுடைய வார்த்தை தான் கர்த்தர். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வீர்களானால் அது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் இருளுக்குள் இருக்கிறார்களோ, எந்த தொழில் வியாபாரம் இருளுக்குள் இருக்கிறதோ, அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரை வெளிச்சத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு வெளிச்சத்தை கட்டளையிட போவதற்காய் ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில் உள்ள இருள் மாறப்போகிறது. மகளே, மகனே, சகோதரனே, சகோதரி, உன் இருள் மாறப்போகிறது. உன்னை இதுவரை பிடித்து வைத்திருந்த, இதுவரை கட்டி வைத்திருந்த இருள் இன்று முதல் மாறுகிறது. இன்று முதல் நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறப்போகிறாய். இன்று முதல் உன் வாழ்க்கையில் வெளிச்சம், உன் தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில் வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆண்டவருடைய பிரமாணங்கள் வெளிச்சமாக உன்னிலே ஸ்தாபிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.